ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். சேமியா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் ஆஃப் சேமியா எடுத்திருக்கேன். நட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், ஒரு 4-5 ஏலக்காய். நான் வந்து 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அண்ட் 4 கப் பால், கொஞ்சமாக நெய். இப்போ நம்ம பாயாசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஃபஸ்ட்டு காய வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அண்ட் சைட் பை சைடில் வந்து பேன் வச்சு அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அதெல்லாம் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் கேஷ்யூ ஆட் பண்ணுறேன். ஸோ அது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் வந்து பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தோட கலர் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் பலூன் மாதிரி அப்படியே வீங்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அதே பேனில் வந்து நான் வந்து 1 கப் சேமியா வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியானா ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து அந்த ஹீட்டில் வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அதை ரோஸ்ட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து 1 டம்ளர் பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பாலில் வந்து இந்த சேமியாவை வந்து ஆட் பண்ணிட்டேன். சேமியா நல்லா வந்து வேகணும். ஸோ நல்லா கிண்டி விடுங்க, அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து பாயில் ஆகணும். சேமியா வெந்தக்கப்புறம் தான் வந்து நம்ம சுகர் போடணும், இல்லாட்டி வந்து சேமியா வேகாது. ஸோ நான் மீதி இருக்கிற பாலையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சேமியா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சேமியாவுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். அண்ட் சுகர் நல்லா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தக்கப்புறம் ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். ஸோ அதே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டக்கப்புறம் நம்ம நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சேமியா பாயசம் ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.